இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது முக்கியமாக ஆண்டவருக்குள்ள நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா இதில் உள்ள சத்தியம் வந்து ரொம்ப ஒரு டீப்பானது. அதாவது நம்ம லைஃப்பில் இப்போ நான் கடந்து கொண்டு இருக்க பாதையை வச்சோ ஒரு பிரச்சனையை வச்சோ ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம ஒப்பிடவே கூடாது. அது என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்திலே ஒரு வசனம் படிக்கலாம். ரோமர் 8:36 39 வரைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இது வந்து அப்போஸ்தலர் சொல்றாரு. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உபத்திரம் தான் சரி, இல்லை உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, தேவ தூதர்களாலும் சரி, அதிகாரங்கள் வல்லமைகள், நான் நினைக்கிற பவர், அந்த அத்தாரிட்டி எது வந்தாலும் சரி, பட்டயமோ பசியோ எது வந்தாலும் சரி, அவர் அந்த இடத்துல பாசிட்டிவும் மென்ஷன் பண்றாரு, எல்லா வகையான லோஸ் ஹைஸையும் மென்ஷன் பண்றாரு, எல்லா வகையான லோஸ் நெகட்டிவும் அவர் மென்ஷன் பண்றாரு. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் மேல நான் வச்சிருக்க அன்பை வந்து எதுவுமே என்னை பிரிக்காது அப்படிங்கிற ஒரு இதை கிறிஸ்துவ மேல நம்ம வச்சிருக்க அன்பாகட்டும், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பாகட்டும். சரியா? நம்ம இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதான் பார்க்கணும். அதான் நிறைய கிறிஸ்தவங்கள் வந்து எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நான் என் லைஃப்ல வந்து நான் ஓகேவா எல்லாமே என்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என் மேலே அன்பா இருக்கான்னு அர்த்தம். என்னை சுற்றி வந்து எல்லாமே பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஆண்டவர் அப்போ என்னை நேசிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படி கிடையாது. நீங்கள் அந்த மைண்டில் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அன்பையுமே நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்களா ஆயிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாயிரும். நீங்கள் இருக்கிற பாடுகளை விட ஆண்டவர் என்னை நேசிக்காதனால தான் என்னை இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து மாறிடும். ஒருவேளை இருக்கலாம், ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து நம்ம மேலே வந்து கோபமாக இருக்கலாம், நம்ம மேலே ஒரு சில வருத்தங்கள் இருக்கலாம், ஒரு சில நேரம் நம்மள விலகி வந்து இருக்கலாம். ஆண்டவரே சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உருக்கமான இருக்கங்களா உன்னை சேர்த்துக் கொள்கிறேன், அற்பம்பால் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது கைவிட்டேன். அது கொஞ்சம் நம்ம பண்றது எல்லா நேரமும் வச்சுக்கோங்க. இப்படி கண்ணை மூடுற செகண்ட்ல ஆண்டவர் கைவிட்டாலே நமக்கு பல இது நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரிதான் சில நேரம் ஆண்டவருக்கு என் கோபம் ஒரு நிமிஷம் தான் அவருடைய கோபம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அப்ப ஆண்டவர் இருக்கலாம், ஆண்டவர் நம்ம மேல கோவப்படலாம், ஆண்டவருக்கு உரிமை இருக்கு. சில காலங்கள் நம்ம லைஃப்பை விட்டு விலகி நிக்கலாம், நிறைய உரிமைகள் இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு டெஸ்டிங் பீரியட்ல கூட நம்ம உள்ள போயிருக்கலாம், இல்லை நம்ம கீழ்ப்படியாமை பண்ணியிருக்கலாம், ஆண்டவரை வந்து துக்கப்படுத்தியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அதுக்காக ஆண்டவர் வந்து நம்ம மேல அப்படியே ஃபுல்லா அப்செட்டாவே இருந்துருவாரு. நம்ம திருப்பி நம்ம போய் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் வந்து நம்மளை இது பண்ண மாட்டாரு. மொத்தத்துல எனக்கு இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் தேவன் என் மேல அன்பா இல்லாதனால தான் காரணம் அப்படின்னு நம்ம பிரச்சனையோடைய அளவையும் தேவன் நம்ம மேல வச்சிருக்க அளவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தராசு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சைட்ல இருக்க இந்த ஸ்டாண்ட் வந்து என்னைக்குமே ஒரு லெவலில் அது ஏறி தான் நிற்கிது, டாப் லெவலில் நிற்கிது. அதுதான் ஆண்டவருடைய அன்புன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்றைக்குமே கீழே இறங்கவே இறங்காது. இது வேணா மேலே கீழே இந்த சைடில் இருக்க நம்மளுடைய எண்ணங்கள் வேணா கீழே ஏறிட்டு இருக்கலாம். இது வந்து டாப் லெவல் இருந்துச்சுன்னா இது இப்படியே தான் இருக்கும். நம்ம தான் இப்படி ஏறி இறங்கணும். இதை ஒரு நாள் இது வந்து கீழே இறங்க போறது இல்லை. அது மேலே வேணா ஏறுமே ஒழிய ஒரு நாள் கீழே இறங்காது. அதனால நீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருடைய லைஃப்லேயுமே நடக்கும். ஒரு உபத்திரங்கள் பாடுகள் வரப்ப ஆண்டவர் என் மேலே அன்பா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கிதியோனுக்குள்ளேயும் நம்ம அதே கேள்வி வந்து நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 6:12-13 இருக்கு. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அதாவது இந்த இடத்துல கர்த்தர் அன்பா இருக்காரு அந்த சொல்ல, ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்றத ஏஞ்சல் வந்து சொல்றாரு. அப்போ இவர் ரிப்ளை பண்றாரு. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால், அதாவது என்ன சொல்லுவாருன்னா கர்த்தர் எங்களோட
எங்களோட இருந்து ஒரு அன்பா எங்களோட இருந்தாருன்னா இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானு. ஏன் இப்ப இதெல்லாம் வருது, ஏன் எங்க வாழ்க்கையில வறுமை வருது, ஏன் எங்க வாழ்க்கையில கடன் வருது, ஏன் எங்க வாழ்க்கையில துன்பங்கள் வருது, வேலை இல்லாத தன்மைகள் வருது, குறைவுகள் ஏன் வருது அப்படின்ற மாதிரி கேட்கிறார். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்ப நம்ம சொல்றோம்ல, நாங்க பைபிள்ல படிச்ச அற்புதங்கள்லாம் எங்க? ஆண்டவர் செங்கடல்ல பிறந்தாரு, எரிகோவை உடைச்சாரு, ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்சாரு, பேதுரு ஒரு டைம் நம்ம வந்து வரி கட்டணும் அப்படின்னோடனே டக்குன்னு போய் மீன் போய் ஓப்பன் பண்ணி 8 வருஷம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்ம போய் உடனே போய் ஒரு இதை எனக்கு ரெண்ட் கட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம மீன் வாயில போய் எடுக்க முடியுமா? அப்படி இந்த மாதிரிலாம் கேள்விகள் நமக்குள்ள வரும். இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இந்த மாதிரி அதே கவலை தான் அன்னைக்கு கிதியோனுக்கு வருது. ஆனா அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இங்க பாருங்களேன், 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகின்னு வருது. அந்த கொஸ்டின் கேட்டதுமே 14வது வசனத்திலே அப்படி மாறுது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி என்னுடைய மகன் வந்து இப்படி நான் கூட இல்லாதனால்தான், நான் வந்து அன்பா இல்லாதனால்தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறான், அப்ப நான் என்னை தெரியப்படுத்துறேன்னு சொல்லி உடனே ஆண்டவரே ரிப்ளை பண்றாரு கிதியோனுக்கு அந்த நேரத்துல. அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுவும் வந்து நிறைய பேத்துக்கு வந்து புரியல. என்ன அப்படின்னா புருஷன்லாம் ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துகிறதான பாதை வந்து நம்மளை கூட்டிட்டு போறதான பாதை வந்து நமக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அது நிச்சயமா தெரியும். அதுக்காக நமக்கு புரியலன்றதுக்காக ஆண்டவர் வந்து என்ன நேசிக்கல, ஆண்டவர் என் மேல அன்பா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த பாதை வந்து ஒரு சில நேரம் நீங்க அந்த 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 ஒரு சீசன் நீங்க கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலே வரும். அப்படிதான் ஆண்டவர் வந்து ஹியூமன் நேச்சரையே வந்து இது பண்ணியிருக்காரு. முன்னாடியே எல்லாத்தையும் அறிகிற மாதிரியான கண்கள் வந்து நமக்கு திறக்கப்படாது. ரெண்டாவது அவருடைய அறிவை கம்பேர் பண்றப்ப நம்ம அறிவு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் ஃபியூச்சர் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி அவர் அனலைஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன நேரம் கொடுக்கணும், அதுக்கு இடையில நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து இதை என்ன பண்ணணும்னு பார்த்து தான் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு வழிகள் வாய்க்க வந்து செய்வார். ஆனால் இது வந்து நமக்கு புரியாது. நம்மக்கிட்ட முன்னாடி சொன்னாலும் நம்ம வந்து 1008 ஐடியாஸ் ஆண்டருக்கே கொடுப்போம். ஸோ ஆண்டர் வந்து ஒரு நாள் அதை வந்து இது பண்ண மாட்டேன். நமக்கு புரியல, நமக்கு அந்த அந்த ஒரு வேதனையோ அந்த வலியோ நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறக்கா ஏசு வந்து என்னை நேசிக்கல, பிதாவானவர் வந்து என்னை கைவிட்டார் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வேணாம். ஏன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரம் அப்படிதான் பண்ணாங்க. நல்ல அற்புதம் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா, ஐயோ கத்தரே தெய்வம் கத்தரே பயங்கரமா இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இது வரும்போது, என்ன கத்தர் வந்து இப்படி இருக்காரு, நாங்க என்ன சாகரக்கா நாங்க இப்படி வந்தோம், இந்த மாதிரி வந்து அந்த அந்த குழப்பம் வந்து நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாருங்கிறது 100% உண்மை. இப்ப வந்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க, சரி அப்படி ஆண்டவர் என் மேல அன்பா இருந்தா நான் வந்து ஃபாஸ்டிங் போட்டேன், நான் வந்து அழுது ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளவோ கேட்டு தான் நான் பண்ணேன், ஆண்டவர் வந்து என்னை ஏன் இப்படி ஒப்பு கொடுக்கணும், அநேக நேரம் வந்து ஏன் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு சில நேரம் அவர் சொல்ற அந்த அந்த அலைன்மெண்ட்ல நம்ம கொஞ்ச நேரம் வந்து கரெக்டா போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஒரு சில நம்மளுடைய பிரச்சனை காரணம் நம்மளா தான் இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த பாதைக்கு ஆண்டவரே நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கலாம். இப்ப யோபு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எல்லாமே பாதுகாத்து தான் வச்சிருந்தாரு. ஆனா ஆண்டவர் வந்து சத்ருவின் கையில யோபு வந்து ஒப்பு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா யோபுடைய இருதயத்தை அறியறக்கும், அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ரெட்டத்தனையா வந்து கொடுத்து இது பண்ண அவருடைய வழியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஏன் எனக்கு ஒரு நல்ல ஒரு நார்மலான லைஃப் இருந்தா போதுங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம பண்ணிக்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். ஒரு நார்மலா எனக்கு தேவையான ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானமான ஒரு லைஃப், அப்படியே ஸ்மூத்தா நான் போய்கிட்டே இருக்கணும் நான் கடைசி வரைக்கும். அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து வந்திருக்கவே வேண்டாமே, அவர் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே வந்து இங்க பல பாடுகள் பட்டு கடைசி ஆண்டவர் சொல்லும் போதே, ஆண்டரே இந்த பாத்திரத்தை எடுக்க கூடுமானால் எடுங்க, அவரும் வந்து அந்த இடத்துல ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படியில் உங்களுடைய சித்தம் ஆகட்டும், ஆனா பிதாவானவர் அந்த பாத்திரத்தை எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க இல்ல, ஆனா அது அதுலயும் அந்த அந்த ஒரு ஹார்ட்ஷிப்லயும் அவரும் தான் இயேசு கிறிஸ்து தான் அங்க வந்து எப்படி சொல்ல, நம்மளாச்சும் இன்னைக்கு கண்ணில் கண்ணீர் வருது, அவருக்கு அன்னைக்கு ரத்தம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து பாடுபட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து ப்ரேயர் பண்ணாரு. அதுக்காக அவருடைய பிதாவானவர் வச்சிருக்க திட்டத்தை வந்து அந்நேரம் ஒரு செகண்ட் ஒருவேளை இயேசு கிறிஸ்து புரிஞ்சிருக்காம கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த வேதனுடைய தன்மையை அவர் அறிஞ்சனால ரொம்ப வேதனையா இருக்கே, நம்மளால இதை தாங்க முடியுமாங்கிற ஒரு சின்ன டவுட் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த பாதையில போனனாலதான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கே பிதாவானவர் வந்து ஒரு சில நேரம் இதுதான் திட்டம் அப்படின்னா அப்படிதான் வந்து கூட்டிட்டு போனாரு.
அதாவது அவருடைய முகத்தை பிதாவானவர் வந்து அந்த டைம் அவருடைய முகத்தை மறைத்து கொண்டாராம் ம். ஏசு கிறிஸ்துட்ட அப்படின்லாம் வசனம் இருக்கு. நீங்க ஏசாயா 53 ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போன அந்த வலிகள் அந்த வேதனைகள் ம். வழியெல்லாம் தெரியும். 7ஆம் வசனம் பாருங்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், அதாவது இப்ப கசாப்பு கடைக்கு போற ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் போனார். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை ம். போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவர் வந்து எதுவுமே சொல்லலையா, அந்த அந்த மாதிரி வந்து இது பண்ணார். எல்லாரும் பிதாவாகிய தேவன் வந்து நம்ம நடத்துற பாதை அவருக்கு நல்லா தெரியும். நம்ம போற பெயின் எப்படி ம். இருக்கு, வேதனையுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்கு, நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அதுதான் பாதை. அதுதான் நம்மள வந்து அடுத்த லெவல் கூட்டிட்டு போகக்கூடியதான அந்த அந்த பாத். நமக்கு ஆனா அது புரியல. நமக்கு அது கஷ்டமா இருக்கு. ஆனா இத நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து நமக்கு இருக்கு. அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம இந்த ஒரு கான்செப்டே மறந்தே போயிடும். நம்ம பரலோகத்துக்கு போற வாசல் வந்து நமக்கு வாசல் வந்து எப்பயுமே குறுகினது தான். ரொம்ப இடுக்கமான வாசல் தான். ரொம்ப விசாலமான வாசல். இதுல இயேசு கிறிஸ்து வந்து அநேக சுவிசேஷத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு இடுக்கமான வாசல்ல வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு ஒரு பிரச்சனையே இல்லாம நம்ம வந்து முடியும். உண்மையாலுமே ஒரு 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 இடுக்கமான சந்துக்குள்ள போனா நம்ம வந்து கிடுக்கு 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 இப்படிதான் போவோம். இப்போ ஒரு நல்ல பெரிய ஒரு விசாலமான ஒரு ரோடு இருக்கு. ரொம்ப கேஷுவலா யார் இடைஞ்சலும் இல்லாம அப்படி போவோம். ஆனா அது வந்து கிறிஸ்துவை நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய பாதையே கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஒரு சில நேரம் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த கரெக்டான வேலை கஷ்டங்கள். தான் நான் போறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையாமே இதுதான் நான் என்னுடைய இடுக்கமான வழியில தான் போறேன். அப்ப நான் கண்டிப்பா எனக்கு பரலோகம் இருக்கு. எனக்கு பிரச்சனை வந்தா நல்லது தான். ஏன்னா இந்த வாசல் வந்து இப்படிதான் இருக்கும். அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக வந்து ஆண்டவர் வந்து என்ன நேசிக்கல. ஐயய்யோ! நான் இப்படி இது பண்றேன். ஏன்னா உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவும் மனிதனா வரும்போது அவருக்கும் உபத்திரம் இருந்துச்சு. கல்லடி இருந்துச்சு, காரி துப்புனாங்க, அவர ஓட ஓட துரத்துனாங்க, மதிக்காம போனாங்க. இத்தனைக்கும் நம்ம அவர மாதிரி அற்புதம் பண்ணவருக்கே அவ்வளோ அற்புதம் பண்ணவருக்கே அவருக்கு அத நம்மலாம் இந்த அவர மாரி 1% கூட இன்னும் அற்புதம்லாம் பண்றதே இல்ல. அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்ததும் இல்ல. நேசிச்சு உண்மையா. ஆனாலும் நம்மளால ஒரு சில நேரம் தாங்க முடியல அப்படின்னா, நீங்க வந்து அதுக்காக ஆண்டவர் வந்து நம்மள நேசிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து இருக்கவே கூடாது. இந்த இந்த இத மட்டும் நீங்க நல்லா உங்க இருதயத்தின் அடியாழத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு புதுசா அதனால தான் அநேகர் வந்து பின்மாற்றம் ம். ஆயிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து வந்து ஒரு ஒரு காலத்துல ஃபயரா இருந்தவங்க கூட உபத்திரவத்த பாடுகள பார்த்து, ம். அப்ப ஆண்டவர் என்ன என்னைய நேசிக்கல. நடந்துச்சு? என்ன கிடைச்சுச்சு? ம். இதே கேள்விய வெளி மக்களும் உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு சோர்வாகுறீங்க. ம். அட்லீஸ்ட் இந்த ஒரு நாலேஜ் இருந்து நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உலக பொருட்களை கொண்டு ஆதாயப்படுத்துங்கங்கிற ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னனால, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு நிறைய பேர் ரசிக்கப்பட்டுமே வராங்க. இப்படியே ஆனா அது கிடையாது. இவர் வந்து மெய்யான தெய்வன். அவர் அவர் உண்மையாலுமே நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. இவரால தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறதையா 2வது அந்த பரலோக பாதை எங்களுக்கு இப்படிதான் இருக்கும்னு இருக்கும். இயேசுவே சொல்லி ஆ. தான் வச்சுட்டு போயிருக்காரு. அதனால என் வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வரும். ஆனா கடைசியில ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு. இங்கே ம். கைவிட மாட்டார், பரலோகத்திலே என்னை கைவிட மாட்டார். இந்த ஆன்சர் வந்து ஒவ்வொரு உங்களுக்கு சொல்ல கிறிஸ்தவங்களுக்கும் சொல்ல தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் உங்க ஃபேமிலியில நிறைய பேரை வந்து பேச விட்டுட்டு நீங்க வந்து வாய் அடைச்சிடுறாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போ உண்மையாலுமே ஆண்டவருக்கு வல்லமை இல்லையோ, ஆண்டவருக்கு உண்மையாலுமே இது இல்லையோ, நீங்க நிறைய பேர் சோர்ந்து சோர்ந்து போறீங்க. ஆக்சுவலி நம்ம ஆண்டவர் நமக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம அதை வந்து எடுத்து கரெக்டா பைபிள் வசனத்தோட நீங்க அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமியில் நீ சுகமா வாழுவ அப்படின்னு சொல்லல. அவர் பரலோகத்துல தான் உங்களுக்கு சுகமா நீங்க வந்து இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்துல அது பதிஞ்சாதான் பிறருக்கே எடுத்து சொல்ல முடியும். ஒருவேளை அது சில நேரம் ம். பிசாசே வந்து அந்த மாதிரி மனிதர்களை அனுப்பும். ஏன்னா பிசாசு அன்னைக்கு ஏசப்பாட டைரக்டா வந்தே வசனத்து மூலமா வந்து இது பண்ணா. ஏன் அப்படின்னா பிசாசுக்கு வந்து பைபிள் நல்லாவே தெரியும். அவனுக்கு வந்து பைபிள்ல வசனம் இருக்கு. அவனுக்கு வந்து நான் எல்லா சத்தியமும் சத்தியம் அவனுக்கு தெரியும். அதனால ஆக்சுவலி அவன் வந்து ஏசப்பாட்ட எதிர்பார்த்து என்ன தெரியுமா, அவருக்கு தெரியுதா, ம். அவனுக்கு பைபிள் தெரியும், ஆனா அவருக்கு தெரியுதான்றத செக் பண்றதுக்கு தான் அன்னைக்கு வந்தான். அதுதான் ஆவியானவருமே அனுப்புனார். பிசாசினால் சோதிக்கப்படுகிறதுக்கு ம். தான் ஆவியானவரே வனாந்தரத்துக்குள்ள அனுப்புறாரு. இப்ப இன்னைக்கும் நம்மளுக்கு சில நேரம் ஆண்டவர் வனாந்தரத்துக்குள்ள அனுப்புவாரு ம். ஆவியானவரே. எதுக்குன்னா பிசாசுனால ம். சோதிக்கப்படுறதுக்கு தான் அனுப்புறாரு. அப்ப அந்த மாதிரி மனிதருக்கு வந்து கேட்பாங்க, "ஏப்பா இயேசுட்ட போனேன், உனக்கு என்னப்பா ஆச்சு?" அப்ப நம்ம வசனத்தை சொல்லி தான் நம்ம இது பண்ணணும். ஜெயிக்கணும். இப்படி எங்களுக்கு உலகத்துல உபத்திரம் இருக்குன்னு வசனம் ம். இருக்கு, நான் கிறிஸ்தவனா இருக்கேன் அப்படின்றதுக்காக என் வாழ்க்கை வந்து இதா இருக்கும்னு இல்ல. இடுக்கமான வழி வழியா தான் ம். பரலோகத்துக்கு போகணும்னு எங்க இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்ல தெரியும்.
இதையும் நான் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளே உட்காந்து எப்ப பார்த்தாலும் இந்த அழுது துக்கத்தோட இந்த மூஞ்சில எல்லாம் அந்த ஒரு துக்கமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. இவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம போய் எங்க போறது அப்படின்ற தாட் தான் வந்து அவங்களுக்குள்ள வரும். அதனால தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இத பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். நம்ம வசனம் இருக்கு, நீங்க வந்து பாடுகளை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, உபத்திரவங்களை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு வர துன்பத்தை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க, ஏன்னா பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க எந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட போய் கேளுங்க, ஒரு 90% பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பா பிடிக்காது. மேபி அந்த டாப்பர்ஸ் வேணா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க பிள்ளை வேணா நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுதுறேன். அதுவுமே வந்து அந்த பிள்ளைங்க படிச்சா மட்டும்தான் ஓகே ஓகே அதுகளே வந்து கொஞ்சம் ஏனோதானன்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அவங்களுமே பயப்படுவாங்க. மற்றபடி எந்த பிள்ளைக்குமே எக்ஸாம்ஸ் டைம்னாலே அதுகளுக்கு ஒரு எரிச்சலாக தான் இருக்கும், எந்தா வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். இப்போ பேரண்ட்ஸே ஒத்துக்குவீங்களா எக்ஸாம் இல்லாமல் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைங்க, அப்போதான் அவங்களுடைய டேலண்ட் வெளியே வரும். நீங்கள் நினச்சிருவீங்களோ என் பிள்ளை என்ன மார்க் எடுக்கு, எப்படி படிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேரண்ட்ஸே போய் சண்டை போட்டுருவாங்க. அப்போ அந்த எக்ஸாம் பீரியட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஐயோ படிக்கணும், மார்க் எடுக்கணும், அது இப்போ வந்து கிரேட்ஸாக எல்லாம் மாறிடுறாங்க. நம்ம அந்த காலத்தில் இருப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஒரு 10th ரேங்க் வரைக்குமே ஒரு நல்ல மாசா இருக்கும். ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எது வந்து தீர்மானிக்குது, நம்மளுடைய எது தீர்மானிக்குது, அந்த எக்ஸாம் டைம் தான் நம்மளுக்கு தீர்மானிக்கும். அந்த உபத்திர பாடுகள் வழியாக நம்ம போகிற அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து தீர்மானிக்குது. காலம் கண்டிப்பா தேவை, உபத்திரவத்தின் காலம் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தேவை, அவசியம். அப்பதான் ஆண்டவரை நமக்கு மார்க் பண்ணுவார். நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், அந்த எக்ஸாம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், அந்த உபத்திரத்து வழியே யோபு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதனாலதான் கடைசி ஆண்டவர் சொல்லுவாரு, என் தாசனாகி யோபு போல நீங்க நிதானமா பேசலன்னு பாரு. ஆக்சுவலி ஆண்டவர் அதெல்லாம் மறந்துடுவாரு. யோபுக்கு வந்தது, யோபு முன்னாடி பேசினது, புலம்புனது, அது எல்லாமே ஆண்டவர் வந்து இது பண்ணிடுவாரு. ஆனா இவங்கெல்லாம் பேசினதை பார்த்து ஆண்டவர் வந்து இதுக்கு தாசன் யோபு பேச பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நிதானமா பேசல. ஆக்சுவலி யோபும் பேசினாரு, ஆனா நிதானமா அவரை போல நிதானமா பேசல அப்படின்னு சொல்லுவாரு ஆண்டவர். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஓகே ஆண்டவரே, நான் இப்ப இந்த உபத்திரத்தின் வழியா தான் போறேன், ஆனா நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க, அதுல வந்து நான் டவுட்டே பட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஆண்டவர் உண்மையா நான் சொல்றேன், ஆண்டவர் கண்டிப்பா அந்த சூழ்நிலையை மாற்றுவார். ஒருவேளை உங்களால அது இதுக்கப்புறம் என்னால அந்த சூழ்நிலை மாறாட்டினாலும் அதுல இருந்து வெளியே வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஒரு சூழ்நிலை முடிஞ்சதுதான், அதுல இருந்து நம்ம வந்து இழந்ததான், அதை நம்ம திருப்பி எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஆண்டவர் அதுல இருந்து உங்களை அப்படி ஒரு காரியமே நடக்காத மாதிரி, யோசேப்பு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பேர் வைப்பாரு, அப்படி ஒரு காரியமே எனக்கு மறக்க பண்ணினார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இது பண்ணுவார். ஒரு சில பேர் வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், கிறிஸ்தவங்களை இருந்துட்டு இன்னும் அவங்க அதையே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க யோசிக்க டைம் வேஸ்ட், உங்க பாரங்கள் தான் அதிகமாகும். ஆதியாகமம் 41:51, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆக்சுவலி இழந்து போன வருடங்களை திருப்பி எடுக்க முடியாது. அவர் இழந்துட்டாரு. 17 வயசுல அவரை வந்து குழியில போடுறாங்க. 30 வயசுல தான் அவர் சிறையில இருந்து வெளியே வர்றாரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் அவர் அநியாயமா ஒரு தேசத்துல அடிமையா இருந்திருக்காரு, அநியாயமா சிறைக்குள்ளேயும் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷம். அதை வந்து திருப்பி நான் என்னுடைய வாழ்க்கையில 13 வருஷம் நான் எடுக்க முடியுமா அப்படின்னா அது டவுட் தான். ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்க லைஃப நான் ஹாப்பியா நான் வந்து கிட்டத்தட்ட அவர் 13 வருஷம் நியாயப்படி உழைச்சிருந்தாருன்னா என்ன ஒரு மேன்மை கிடைக்குமோ அதை விட ஒரு 5-10 மடங்கு அதிகமா ஆண்டவர் ஒரே நாள் அவருக்கு தந்தாரு. அவர் வந்து உண்மையாமே அவங்க அப்பா கூட இருந்திருந்தா கூட அவர் அதிபதியா அவ்வளவு வந்து மக்கள் எல்லாருமே வேணா மேபி அவங்க சகோதரருக்குள்ள வேணா அவங்க இது பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள், இப்போ சொல்ல போனால் இப்போ தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஒரு பெரிய லெவல் உயர்வு வந்திருக்கலாம் மேபி. ஆனால் இது ஒரு தேசத்துக்கே, ஒரு இந்தியாவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இந்தியான்னு வச்சு, ஆனால் இந்தியாவை தேடி அங்கே நிறைய பேர் வராங்க. ஏன்னா எகிப்து தேசத்தை தேடி பஞ்சதுனால எல்லாருமே எல்லா தேசத்தினாரும் வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இதெல்லாம் அவர் மறந்து அடுத்த லெவலுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆனனால தான் ஆண்டவர் வந்து அந்த பதவியே கொடுக்க முடியும். அவரால் சொல்ல முடியுது, என் வார்த்தையாவே ஆண்டவர் மறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடியுச்சு. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், ஆண்டவரே நீங்க என் மேல வச்சிருக்க அன்புனால நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன், இந்த வருத்தம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், வருத்தம் இருந்தது உண்மைதான், எனக்கு துக்கம் நீங்க வந்தது உண்மைதான், கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு பாடுகள் வந்தது உண்மைதான், அவமானம் வந்தது உண்மைதான், பல பேர் என்னை பத்தி
சொன்னது உண்மைதான். ஆனா அந்த வருத்தம் எல்லாத்தையும் நான் மறக்க நீங்க உதவி செஞ்சுட்டீங்க. எனக்கு அன்புனால நான் தூக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஸ்டெப் வளரும். அத விட்டுட்டு நம்ம வந்து இயேசு என்னை நேசிக்கல. அதனால தான் எனக்கு இது அப்படின்னு அந்த அந்த ஆங்கிளே விட்டுருங்க. அந்த ஆங்கிள்ல இருந்து இப்ப வேற ஒரு ஆங்கிளுக்கு வந்துருங்க. இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி நீங்க பல பேர் உங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல பேர் இந்த மாதிரி உடைஞ்ச நிலைமையில இருக்கவங்கள தூக்கி விடுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறேன். இந்த கேள்வி வந்து அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு பயங்கரமா இருதயத்தை போட்டு இதை வந்து வெளியே யார்கிட்ட சொன்னாலும் வந்து சொல்ல முடியாம ஆனா இருதயத்துல யோசிக்கக்கூடியதான ஒரு விஷயம் தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஆவியானவர் பதில் சொல்லியிருப்பா அப்ப நாங்க சுவாசிக்கிறேன். ஒருவேளை இதை பற்றி இந்த கேள்வியோட குழப்பத்தோட இருக்க அநேகர் வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா ஆவியானவர் அவங்களோட பேசுவார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.